ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரோட்டி கடை காளான் மசாலா தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்மளுக்கு கோஸ் இருந்தாலே போதும். ஒரு 2 கப் அளவு நம்ம கோஸ் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாகவே நறுக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் 1/2 கப், அதுக்கு பதிலாக 1/2 கப் வந்து அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கையிலே நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் கலருக்காக ஃபுட் கலர் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷன் தான். நான் வந்து ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை. இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக போட்டு அப்படி பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வெந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாங்க. இப்போ எல்லாமே நல்லா பொரிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மாதிரி இதை பிச்சு பிச்சு போட்டுடலாம். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கோஸ் பொரிச்ச அந்த எண்ணெயிலே சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானோன்னு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட டொமேட்டோ கெச்சப் இல்லை அப்படின்னா நீங்கள் தக்காளி நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அதில் கொஞ்சமாக சர்க்கரை உப்பு சேர்த்துட்டிங்கன்னா போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா, அதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விடணும். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தோன்னே நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும். இப்போ இன்னும் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். பாருங்கள், நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்ச கோஸை சேர்த்துடலாம். இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அது மாதிரி கலந்து விடணும். அது சாஃப்டாக அதிலே நல்லா ஊறணும். அந்தளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்து விடுங்க. பாருங்க, காளான் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். உங்களுக்கு காளான் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான காளான் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், சுவையான காளான் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.